இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இது கரிகாலனை காணா, அவன் பொண்டாட்டி மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கிறா. என்னாச்சுங்க? ஓஹோ, அப்ப அந்த கரிகாலம் வந்து நந்தினியை மட்டும் தனியா அனுப்பியிருக்கான்னா அவன் நமக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவனுங்க காரியாப்பட்டி வழியா தான் போய்கிட்டு இருக்கானுங்க. அப்படியா? நான் அவனுங்களை ஃபாலோ பண்ணி தான் வண்டியில போயிட்டு இருக்கேன். நீ அவனுக்கு பின்னாடியே போ, எங்கேயும் நிப்பாட்டாத. எப்படியாவது அவனுங்களை பிடிச்சிடலாம். அந்த கரிகாலம் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. ஐயோ, போங்க அம்மா, நீங்களும் போங்கம்மா, போங்க. கரிகாலா, என்ன கரிகாலா, நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க? எங்க அந்த திருட்டு பசங்க? பணம் என்னாச்சு கரிகாலா? எங்க அவங்க? கரிகாலா, உன்னதான் கேக்குறேன், பணம் என்னாச்சு? டேய் இறங்குடா. டேய் டேய் கதவு திறடா. கரிகாலா, கரிகாலா, கரிகாலா. டேய் விட்றா. கிட்ட வராத. டேய் அவளை விட்றா. ஏய், இன்னொரு போற. உள்ள காரை விட்டு வெளில வாங்க. கரிகாலா, கரிகாலா. டேய் டேய் அத குடுங்கடா. ஏய், அவங்கள விட்றா. அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் அவங்கள பிடிக்காம அமைதியா இருக்கணும். ஏய், ஏய், அவங்கள விட்றா. இல்ல சம்பா. டேய் இருடா. வாங்க சீக்கிரம். நந்தினி இரு. டேய் எங்கடா ஓடுற? ஏய், விட்றா வரா. டேய் நந்தினி. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் பேசிக்கலாம். சொல்றல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா, உங்களை மீறி நான் செஞ்சதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுண்ணே. நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்கண்ணே. குணசேகரா, நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ எந்த தப்பும் பண்ணல. பின்னார அமைதியாரு. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சிட் ஃபண்ட் ஆளுங்க தப்பிச்சு போயிட்டாங்க சார். இப்போ நீங்க அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்க தம்பி தான் இந்த ஊர்க்காரங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இவர் தான் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப இவர் தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். ஐயோ ஐயோ, வேண்டாம் சார், இவருக்கு எதுவும் தெரியாது சார். சிட் ஃபண்ட் காரங்க ஏமாத்திட்டு போனதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவரை விட்டுருங்க சார். குணசேகரன் தப்பான்னு உங்களுக்கு தெரியும்ல சார். ப்ரொசீஜர் பிரகாரம் நாங்க அதை தான் சார் பண்ண முடியும். எப்படி இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா இன்னும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. காசு கொடுத்து ஏமாந்த அத்தனை பேரும் கொதிச்சு போய் நிக்கிறாங்க. நீங்களே பாத்துட்டு தானே இருக்கீங்க.
இவங்க எல்லாருமே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் இவரை மட்டும்தான் தெரியும். என் தம்பி மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு நான் ஊர் ஆளுங்கிட்ட பேசுறேன். எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு. யாரும் என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம். பணம் போச்சுன்னு எல்லாரும் கொந்தளிப்புல இருக்காங்க. இவர் இப்படி சொன்னா யாரு கேட்பாங்க? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அக்கா, உன் புருஷன் ஜெயிலுக்கு போறது உறுதிதான். டேய் சும்மா இருடா. ஐயோ என்ன யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க பணம் வந்துடுன்னு நம்பிக்கை இருக்குதுயா எங்களுக்கு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அத மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோங்க ஐயா. நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம்யா. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா ஐயா, கொடுக்க மாட்டோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நம்பினதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இன்னும் 2 நாள்ல சிட் ஃபண்ட் ஆளுங்களை கண்டுபிடிச்சு அவங்கள உங்க பணத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தயவு செஞ்சு இப்ப எல்லாரும் இங்க இருந்து கலைஞ்சு போங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா. நானும் குணசேகரன் ஐயா மாதிரி அப்பாவிதாங்க ஐயா. அவங்களுக்கு தெரியும்னு நீ தானே சொல்லியிருக்க. அவங்க கிட்ட சேட்டு காட்டுன. அவங்க எனக்கு சரியா தங்கையா வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அத வச்சு நம்பிதான் நான் ஐயா கிட்ட அவங்கள பத்தி சொன்னேன். அவங்க பணத்தை ஏமாத்திட்டு போற ஆளுங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க ஐயா. தெரிஞ்சிருந்தா நான் ஐயா கிட்ட அவங்கள பத்தி சொல்லிருக்க மாட்டேன். சார் உள்ள வரலாமா? விசாரணைக்காக வந்திருக்கீங்களா? இல்ல சார். அப்புறம் நான் தான் அப்பவே சொன்னேனே சார், கண்டிப்பா உங்க தம்பி பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தது? வரதன். வரதன்